ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணலான்னு பார்த்தலாங்களா? ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 5 பச்சை மிளகா இந்த மாதிரி நல்லா கீரி சேர்த்துக்கலாங்க. அப்படியே போட்டிங்கன்னா அப்படி நல்லா டப்பு டப்புன்னு வெடிக்கும். அதனால் கீரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாவை சின்ன மிக்ஸி ஜாரில் மாற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு 2 வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி 1/4 கிலோ சிக்கனை நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம 2 கலர் கலரிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கலாம். இது ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. பிகினர்ஸ் கூட இதை செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே இல்லை. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு 2 கலரி விட்டு இது நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு நல்லா முக்கால் வேக்காடு நல்லா வேகட்டுங்க. இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்துடலாம். தண்ணி அதுவாகவே விடும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே ஊற்றல, கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குது. இப்போ நான் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு சின்ன பவுலில் கரைச்சி தண்ணி ஊற்றி கரைச்சி நான் இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே இல்லை. வெறும் இந்த பச்சை மிளகா வச்சுட்டு அந்த டிஷ்ஷே ரொம்ப அருமையாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. சாதத்துக்கெலாம் சைடிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டிங்கனாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். காரமும் அவ்வளோக்காக உங்களுக்கு தெரியாது. ஆனால் அல்சர் இருக்கவங்க மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு கூடி நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஃபைனலாக இந்த மாதிரி நல்லா சுண்டை வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் ரெடி ஆயிரும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.